செவ்வாய் தசை எப்படி சார் இருக்கும்? அவங்களுடைய கேரக்டர் அந்த டைம்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சார்? எல்லாரும் செவ்வாய் தசை, செவ்வாய் தோஷம், செவ்வாய் தசை, செவ்வாய் தோஷத்துக்கு பயப்படுறாங்க. மிக அற்புதமான தசை செவ்வாய் தசை. ஏனென்றால் 12 பாவங்களுக்கும் சொந்தக்கார தசை தான் செவ்வாய் தசை. மேஷத்துல அவரோட வீடு, ரிஷபத்துல அவரோட நட்சத்திரம், மிதுனத்திலயும் அவரோட நட்சத்திரம். ஆக 12 பாவத்துக்கும் சொந்தக்காரர். இன்க்ளூடிங் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா டாப் டு பாட்டம் நம்ம உயிரோடு ஓடுகிறோம் இருக்கிறோம் என்பதற்கு செவ்வாய் தசை தான் ஆதாரம். ஏன்னா செவ்வாய் என்பது ரத்தக்காரகன். உடல்ல ரத்தம் எங்க லாக்காப்னா அவன் ஜாதகத்துல சொல்லிடலாம். செவ்வாய் எங்க இருக்கிறது அந்த உடலில் ஒரு ஊனமோ ஒரு முடக்கமோ ஒரு தயக்கமோ இருக்கும். அப்படியாப்பட்ட செவ்வாய் தசை 7 வருஷம். ஏன்னா உதாரணத்துக்கு பேசணும்னா சத்தியவன் சாவித்திரி யமனையே ஜெயித்தவர்கள். ஏனென்றால் யமன் பின்னாடி 7 அடி நடந்தார்கள். ஒரு மனிதன் ஒரு ஆண் பின்னாடியோ பெண் பின்னாடியோ 7 அடி நடந்து விட்டால் அவர்களுக்குள் ரத்த பந்தம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த ரத்தத்துக்காரங்கன செவ்வாய் 7 அடி 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த 7 வருஷத்தை 4ஆ பிரிச்சிங்கன்னா முதல் 1.25 ஆண்டு சிம்மத்திலிருந்து இயங்கும். அப்ப சிம்ம சூரியன் இவர்கள் ஆற்ற பத்திரமா பார்த்துருக்கணும், அல்லது வீட்டோட தலைவனை பத்திரமா பார்த்துக்கணும், அல்லது மொத்த சொத்துக்களை அடமானம் போகாமல் பார்த்துக்கணும். 2வது பார்ட்ல கடனை கட்டி முடிச்சிருவாங்க. 3வது பார்ட்ல சந்தோஷமா திருமணம், அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா கிடைச்சே தீரும். 4வது பார்ட்ல இவர்கள் இதுவரை சம்பாதித்து வைத்ததை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்.